Hi students, welcome to Idhikala IAS Academy. So, video la thanekku mengalukku nama tickets select. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சோ அதிரடியா டக்னு அந்த RRB exams. Okay. So இந்த RRB exams சும்மா டக்னு அப்படியே வந்துருச்சு. Okay. So என்ன exams dates announce பண்ணிருக்காங்க, அதுக்கான dates எப்ப இருக்கு அப்படிங்கறதுக்கான ஒரு டீடைலான வீடியோ தான் இது. தெரிஞ்சுக்கோங்க, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே. அதே மாதிரி இப்ப ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் ஒரு மாசத்துல வருது. ஓகேவா? சோ அந்த எக்ஸாம்க்கு இந்த கடைசி ஒரு மாசம் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாமே நான் சொல்லிடுறேன். தெரிஞ்சுக்கோங்க, வீடியோ மட்டும் கொஞ்சம் கடைசியும் பாருங்க. அதே மாதிரி ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கிற அத்தனை பேரும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் உள்ளதுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ALP. ஏன்னா வருஷம் ஸ்டார்டிங்ல வந்து நோட்டிஃபிகேஷன் ALP தான். இந்த ALPக்கான எக்ஸாம் எப்ப சொல்லிருக்காங்கன்னா நவம்பர் 25ல இருந்து நவம்பர் 29 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாள் நடக்குது. 25, 26, 27, 28, 29 5 நாள் நடக்குது. ஓகேவா? CBT 1 இது CBT 2 இருக்கு. சரிங்களா? ALP நவம்பர் 25 நவம்பர் 29 நடக்குது. இப்ப நம்ம வீடியோ பேசிட்டு இருக்கிறது ஒரு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக். அப்படி பார்த்தா ஒரு 1.5 மாசம், கரெக்டா 1.5 மாசம் இருக்கு. ஓகே, ஒரு 45 நாள் இருக்கு எக்ஸாமுக்கு. இந்த 45 நாள்ல இப்ப என்ன சார் பண்றது நாங்க அப்படின்னா, 45 நாள் ஃபுல் எஃபர்ட்டும் மேத்ஸ் ரீசனிங்கே போடுங்க. புரியுதுங்களா? மேத்ஸ் ரீசனிங் ஃபுல் எஃபர்ட் போடுங்க. மீதி அந்த GSS சயின்ஸ்லாம் டைம் இருக்கப்ப பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு 8 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு 5ல இருந்து 6 மணி நேரம் மேத்ஸ் ரீசனிங்கே ஒதுக்குங்க. மீதி ஒரு 2 மணி நேரம் சயின்ஸ் GS அந்த மாதிரி விஷயங்கள் படிங்க. 45 நாள் அதே பண்ணுங்க போதும். ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி இந்த டேட்டை பார்த்தா ஃபர்ஸ்ட் பதறாதீங்க. சும்மா டக்குன்னு கால், ஓகேவா, கால் அடிச்சு என்ன சார் டபுள்னு வந்துருச்சு எக்ஸாம், அடுத்த வருஷம் தான் வரும்னு நினைச்சோம், டக்குன்னு வந்துருச்சு எக்ஸாம் அப்படின்னு பதறீங்க. பதற்றத்தை முதல் குறைங்க. என்னன்னா இப்ப டக்குன்னு இப்படி எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்ற அந்த ஒரு ஷாக் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே, இந்தியாவில் உள்ள எல்லாருக்குமே, ஏன்னா ரயில்வே எக்ஸாம்ஸ் இந்தியா ஃபுல்லா நடக்குது, எல்லாருக்குமே இந்த பயம் பதற்றம் இதெல்லாமே இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம மட்டும் இதுல மாட்டல. ஓகேவா? எல்லாருமே மாட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நீங்க மட்டும் பயப்பட்டு ஒன்னும் ஆகப்படுது, எல்லாருமே பயப்படுவாங்க. இப்ப இந்த 45 நாள் என்ன பண்ணலாம்? ஓகேவா? இப்ப ஏன்னா இப்ப இந்த டேட்டை பார்த்தோன்னே எல்லாம் இந்த டேட்டை பார்த்து பிளானை போட்டு படிக்க ஆரம்பிக்கவே ஒரு 4-5 நாள் எடுத்துக்குவாங்க. அங்கேயே ஒரு 4-5 நாள் வேஸ்ட் ஆயிரும். அடுத்து 40 நாள் தான் கையில இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கே படிக்க ஆரம்பிச்சுங்க, இப்பயே படிக்க ஆரம்பிச்சுங்க, கரெக்டா படிங்க. ஓகேவா? ALPக்கு அடுத்து RPF ஓட SI. இதுல என்ன விஷயம்னா, RPF SI PC வந்துச்சு சப் இன்ஸ்பெக்டருக்கும் கான்ஸ்டபிளுக்கும். பட் கான்ஸ்டபிள் கொடுக்கல. ஓகே, கான்ஸ்டபிளுக்கு இதுல டேட் கொடுக்கல. அப்ப பின்னர் அறிவிக்கப்படும் டேட். ஓகேவா? நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்ப டிசம்பர்லயே ஒருவேளை அந்த கான்ஸ்டபிள் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னா அவங்க இதுல கொடுத்துருக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்னா கான்ஸ்டபிள் இதுல டிசம்பர்ல இல்ல, அப்ப கொஞ்ச நாள் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப கண்டிப்பா 2025 நம்ம எதிர்பார்க்கலாம் கான்ஸ்டபிள் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். அப்ப RPF கான்ஸ்டபிள் கொஞ்சம் நமக்கு டைம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இருந்தாலும் RPF SI எப்பனா டிசம்பர் 2ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி ஒரு 4 நாள் நடக்குது. 2, 3, 4, 5 4 நாள் நடக்குது. ஓகேவா? இந்த எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 3 நாள்ல, புரியுதா, 3 நாள்ல RPF ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து JEE. இந்த எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாளே JEE வருது. சரிங்களா? JEEக்கான CBT 1. JEE இப்ப நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, டக்குனு CBT 1 கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இதுக்கும் CBT 2 இருக்கு. RPF SI சிங்கிள் எக்ஸாம் தான், இதுக்கு CBT 1 CBT 2 இருக்கு. இப்ப இது வந்து டிசம்பர் 6ல இருந்து டிசம்பர் 13 ஒரு 8 நாள் நடக்குது. 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 8 நாள் நடக்குது. சரிங்களா? இது பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும் BE டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் எலிஜிபிள். CBT 1 பொறுத்த வரைக்கும் காமனா இந்த மேத்ஸ் ரீசனிங் அதே தான், இதுலயும் அதே தான், எல்லாத்துலயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எக்ஸாம் முடிஞ்சு 2 நாள்ல டெக்னீஷியன். ஓகேவா? டெக்னீஷியனோட கிரேட் 1 கிரேட் 3 அதுக்கான எக்ஸாம் டிசம்பர் 14 இருந்து டிசம்பர் 26 வரைக்கும் நடக்குது. இதான் கொஞ்சம் லென்த்தா நடக்குது, ஒரு 11 நாள் நடக்குது. 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 25, 26. இதுல இந்த ALPக்கு இன்னொரு 45 நாள் இருக்கு. RPFக்கும் இன்னும் முழுசா 2 மாசம் இல்ல. ஆனா டெக்னீஷியனுக்கும் JEEக்கும் 2 மாசம் இருக்கு. ஓகேவா? 2 மாசம் இருக்கு. டெக்னீஷியனுக்கு சாலிடாவே 2 மாசம் எக்ஸாம் இருக்கு. அப்படிங்கிறப்ப வரப்போற அந்த 45 நாள் 60 நாள் கரெக்டா யூஸ் பண்ணுங்க. இதுல அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Downloading of e-call letters will start 4 days prior to exam date mentioned in exam city and date intimation link. ஹால் டிக்கெட் 4 நாள் முன்னாடி வந்துரும். அப்ப ALP ஹால் டிக்கெட் நம்ம 20 இருந்து எதிர்பார்க்கலாம். இப்ப இன்கேஸ் உங்களுக்கு 26, 27, 28, 29 எக்ஸாம்னா அதுக்கு 4 நாள் முன்னாடி ஹால் டிக்கெட் வரப்போகுது. சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாம்க்கு 4 நாள் முன்னாடி ஹால் டிக்கெட் கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் ரயில்வே எக்ஸாம்ஸ் நம்மளோட ஹோம் சிட்டியில போடுவாங்கன்னா வாய்ப்பு கம்மி, எங்கேயாவது தூரத்துல போடதான் வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கும். சோ பாத்துக்கலாம். இப்ப இந்த 40 நாள் 45 நாள் 2 மாசத்துல நீங்களா படிச்சீங்கன்னா கண்டிப்பா படிங்க. இல்ல சார் எங்களுக்கு ஏதாவது ஒரு கோச்சிங் தேவைப்படுது, கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் வந்து தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா நான் கான்டாக்ட் நம்பர் சொல்றேன், இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே? நம்ம இன்ஸ்டியூட்ல ஃபீஸ் கம்மியா தான் வச்சிருக்கோம். 7708197281 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அகாடமி ட்ரிச்சில இருக்கு, ஆஃப்லைன்லயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ரயில்வேக்கு ஆஃப்லைன்லயும் கிளாஸ் எடுக்கிறோம். தமிழ்நாட்டுல ரயில்வேக்கு ரொம்ப கம்மியா எடுக்கலாம் கிளாஸ் எடுக்கிறாங்க, நம்ம அதுல ஃபீஸ் கம்மியா வச்சிருக்கோம். இப்ப இதுல என்ன விஷயம்னா, இந்த RPFக்கான PCயும் NTPCயும், ஏன்னா NTPC இப்பதான் டேட்டே போயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ இப்போ வந்து நோட்டிபிகேஷன் டெக்னீஷியனுக்கு இப்பதான் டேட் போயிட்டு இருக்கு. அப்படின்னா இது ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டாங்க. ALP முடிஞ்ச பேர வந்து நோட்டிபிகேஷன், புரியுதா? ஆனா NTPC இப்பதான் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. RPF ஓட PC இது முன்னாடியே வந்துருச்சு.
இப்போ இந்த ரெண்டுக்குமான எக்ஸாம் கண்டிப்பா நமக்கு 2025 தான். ஒருவேளை 2024 நடத்துற மாதிரி தான் இல்ல சொல்லிருக்கணும். அப்ப கொடுக்கலாம் அர்த்தம். 2025 தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க அப்படியே ஜாலியா இருக்காதீங்க. இந்த டேட்ல தான் எக்ஸாம் நினைச்சே படிங்க. புரியுதா? 2024 எக்ஸாம் வச்சிருக்காங்க நினைச்சு படிங்க. அப்பதான் நம்ம ஃபாஸ்டா படிக்க முடியும். ஓகேவா? சோ நம்ம கிளாஸ் போயிட்டு காலேஜ் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணலாம். இப்போ என்ன விஷயம்னா, இந்த ஏஎல்பியோட சிபிடி 1 ஆகட்டும், ஆர்பிஎஃப் ஓட எஸ்ஏ ஆகட்டும், இந்த ஜேஇ அண்ட் அதர்ஸ்க்கான சிபிடி 1 ஆகட்டும், இந்த மூணுக்குமே சேம் சிலபஸ் தான். மேத்ஸ், ரீசனிங், ஜிஎஸ், சயின்ஸ். டெக்னீஷியன்ல கிரேட் 3 எழுதுறவங்களுக்கு அதே சிலபஸ் தான். ஓகேவா? கிரேட் 1 எழுதுறவங்களுக்கு மட்டும் தான் சிலபஸ் மாறும். மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜிஎஸ் எல்லாம் இருக்கும். இது இல்லாம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸும் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அவங்க எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். டெக்னீஷியன் கிரேட் 1 படிக்கிறவங்க. மற்றபடி வேற ஒன்றும் பெரிய விஷயம் எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. இதுதான். அதே மாதிரி என்டிபிசிக்கும் அதே சிலபஸ் தான், பிசிக்கும் அதே சிலபஸ் தான். சிலபஸ் பொறுத்தவரைக்கும் சேம் தான். ஸோ அதனால படிங்க. ஏதாவது இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.